அழகாய்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஏன்னா நிறைய சண்டை காட்சிலாம் இருக்குது. சரி, ஓவரா பேசாம எபிசோட் குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த நர்ஸ் ட்ரெஸ் அவுத்து அங்கே படுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நேக்கராக இருக்கணுமான்னு கேட்குறான். கண்டிப்பாக இல்லை, நீ அண்டர்வேர் போட்டிருக்கணும் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்கிறா. அந்த நர்ஸ் சொல்கிறா, நான் எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது. அமீரும் கூச்சமாதான் ட்ரெஸ் ஆகுறான். அந்த நர்ஸ் நாட் பேட்னு சொல்றா. ஏன் என்னை இப்படி பாக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அந்த நர்ஸை பார்த்து. இந்த உமன் பார்க்க ரொம்பவே விசித்திரமா இருக்காங்க, ஏன் எல்லாரும் இவனை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அந்த நர்ஸ் சொல்றா, இப்ப நீ அந்த ரீஸ்டோரேஷன் சீரம்குள்ள போ, அது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. ஓ, நான் இதுக்குள்ள போறதுக்கு 9800 ஃபெடா காயின்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ ஷாக்காகவும் ஆகுறான், ஏன்னா அவ்வளோ காசு ஆகுதுல்ல. அப்புறம் யோசிக்கிறான், இது ஓனரோட பாடியை தரவா கொஞ்சம் கூட ஈலாகாம விடாது. நான் எப்படியோ என்னை புள்ளி பண்ணவங்கள அடிச்சாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ சந்தோஷப்படுறான். நான் இந்த இடத்துல வந்ததுல இருந்து நான் யாரை பார்த்து எழுந்ததே இல்லை. ஃபெடரேஷன் கம்ப்ளீட் ஆக 5 hour இருக்கு. நம்ம ஹீரோவோட இன்ஜுரி கம்ப்ளீட் ஆக 5 hours இருக்கான். இப்போ அந்த ரீஸ்டோரேஷன் தொடங்குது 5 மணி நேரத்துக்கு அடுத்து அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ நான் புதிய ஈனோஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்து கிளாஸ் 29 காமிக்கிறாங்க. இங்க 20 பிளேயரா செலக்ட் ஆயிருக்காங்க ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்கு. அதுவும் காம்பட் ஜோனுக்கு போறோம். N20 எல்லா என்ட்ரி லெவல் வாரியர்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டியா இருக்கு, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படி சொல்றாரு, எங்க ஃபின்ஸு அப்படின்றாரு. டால்டன் அவன் இன்னும் வரல, அவன் ஆப்ரேஷன் ஜோன்ல இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். என்ன ஆப்ரேஷன் ஜோனா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அவரு. அவனோட குறுக்கி எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு, அதுவும் நம்மள ஈனோசால. என்ன ஈனோசாலியா, அவனே ஒரு குப்பை, அவன் எப்படி டால்டன் அடிச்சிருப்பான், நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். இவன் சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்றேன் அங்க என்ன நடந்ததுன்னு. இவன் நினைக்கிறாரு, இந்த நேரத்துல இந்த ட்ரைனிங் செஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஃபின்ஸ் வேற இல்லைல்ல, அதனால சொல்றாரு. நாம ஹீரோ மாசா நான் வர அந்த ஸ்பாட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாசா சொல்றான். இது ஈனோஸ், இப்ப இவன் டிஃப்ரெண்டா வந்திருக்கான், புது பர்சனா வந்திருக்கான், இது பழைய மாதிரி இல்ல. இந்த சார் மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, ஈனோஸ் இது ரொம்ப டேஞ்சரா இருக்கும் உனக்கு, நீ இன்னும் என்ட்ரி லெவல் வாரியர் ஸ்டேஜே அட்டென்ட் பண்ணல. சொல்றான், நீ ஒரு லூசர்ரா, நீ ஒரு 5 நிமிஷம் அங்க தாக்கு பிடிப்பியா, அதுக்குள்ள அந்த ஜாம்பி மியூட்டன் பீஸ்டிக்லாம் செத்துருவ அப்படின்னு அதை சொல்றான். நம்ம ஹீரோ சொல்றான், அப்படி இல்லைன்னா உன்னை பீட் பண்ணிட்டா எனக்கு சான்ஸ் கிடைக்குமா நான் அதுக்குள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. நீ என்ன பீட் பண்ண போறியா? ஆமா, நான் ஒன்னுதான் பீட் பண்ண போறேன்னு சொல்றான். நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். அவன் அடிச்சுட்டு, நான் தைரியம் இருக்கணும், நீலாம் குப்படா, நீலாம் என் லெவலுக்கு வர்றதுக்கு லாய்க்கே இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ற அனாலிசிஸ, இவன் நேம் ஜாஸ்பரு, இவனோட எல்லாருமே ஆவரேஜ் தான் இருக்கு. இவன் டால்டனோட ஸ்ட்ராங்காலாம் இல்ல, ரேஜ் மீட்டர் போதும், ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் இவனை பீட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ தனாவட்டா பேசுறான். நான் உன்னை ட்ரைனிங் அரேனால பாக்குறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரைனிங் அரேனா வராங்க. ஒரு லூசரும் என்ட்ரி வாரியர் லெவலும் விளையாடுறாங்க அப்படின்றாங்க. ஒருத்தன் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச அவன் நேம் ஃபாரஸ்ட் ஜெனோஸ், அவன் இப்ப எப்படி விளையாடுவான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றாங்க. நீ உண்மையாவே போடியா அவனை அடிக்க, அவன் என்ட்ரி லெவல் வாரியர் ஆயிட்டான்டா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, இதனை பத்தி நீ பயப்படாத, நான் கூடிய சீக்கிரத்திலே வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் சொல்றான், நீ காட்டுறா அப்படின்னு, நீ என்ன தைரியம் இருக்கணும், நீ ஸ்டேஜுக்குள்ள வந்திருப்ப, நான் உனக்கு சில லெசன் டீச் பண்றேன்டா அப்படின்னு சொல்றான். அப்படியே குத்துறான். நம்ம ஹீரோ டாச் பண்றான். இவன்கிட்டயும் சில ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் என்ன ரீஸ்டோர் ஆயிருந்தாலும் பட் இது எனக்கு வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் நம்ம ஹீரோ குத்தினே இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டாவே டாச் பண்ணிட்டு தான் இருக்கான். இங்க இருந்து போடா லூசர் அப்படின்னு அவன் சொல்றான். எல்லா இடத்துலயும் குத்துறான், ஆனா நம்ம ஹீரோ டாச் ஆயிட்டா இருக்கான். அவன் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது, பிளாக்கிங் டாஜிங் தான் தேவை. என்னோட ரேஜ் மீட்டரை ஃபில் பண்றதுக்கு 70% ஃபில் ஆயிருக்கு, இன்னும் ஒரு அடி கூட யாரும் அடிச்சுக்கல, நீ ஒளியாதடா அப்படின்னு சொல்றான். எங்க கூட்டத்துல இவன் ரொம்ப டிஃபென்சிவா விளையாடுறான், நான் இதுக்கு முன்னாடி பார்த்த கண் அது இல்ல, என்ன நடக்குதுன்னு போக பார்ப்போம் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. அவன் நம்ம ஹீரோ மேல ஸ்லாஷ் போடுறான். முடிஞ்சா இதை பிளாக் பண்றான்னு டக்குன்னு நம்ம ஹீரோவோட ரேஜ் பூஸ்டர் ஆக்டிவேட் ஆகுது. நம்மள எஸ் கொடுத்து சாவிடான்னு சொல்றாங்க. 2 பேரும் குத்திக்கிறாங்க கை பார்த்தா அந்த ஜாஸ்பர் எங்கேயோ பறந்து போயிடுறான். இதை பார்த்து எல்லாம் ஷாக்குறாங்க, என்னாச்சு, வாய்ப்பே இல்லை இதுக்கு, இந்த குப்பை என்னமோ ட்ரிக் பண்ணிருக்கேன் மேல, நீ தோத்தவங்கிட்ட நீ குப்பை நான் சொல்லுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே மாசாதான் இருக்குதும்.
அவனை ஹெல்த் சென்டருக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. நம்ம இன்னும் டிலே ஆகக்கூடாது, நம்ம டக்குன்னு போகணும் காம்பேட் ஜோன் A20க்கு, அங்க பக்கத்துல இருக்கணும். ஓகே சார் அப்படின்னு சொல்றான். நல்லது, இது நல்ல இம்ப்ரெசிவ் டிஸ்பிளே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல ட்ரைனிங் செக்ஷன்ல. அப்புறம் காம்பேட் ஜோனை காமிக்கிறாங்க. காம்பேட் ஜோன் வந்து சிட்டி பார்டர்லாம் இருக்கு. இது ரொம்ப அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. நியூக்ளியர் பொல்யூஷன்லாம் இங்க இருந்திருக்கு. இங்க டேஞ்சரஸான ஜாம்பிஸும் மியூட்டன் பீஸ்டும் பாப்புலேஷன் ஆயிட்டு இருக்கு. நிறைய மியூட்டன் பாடியில இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வந்து நம்ம பிரெயினுக்குள்ள போய் ஸ்பெஷல் எனர்ஜியை கொடுக்கும். அது வந்து வாரியர் கல்டிவேஷனை உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தாலே மாசாதான் இருக்குது. நீ இன்னும் ட்ரைனிங்ல இருக்க, இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இந்த காம்பேட் ஸ்வாலையும் காம்பேட் ஆர்மர்லையும் தான். இது வந்து அகாடமிலாம் கொடுத்தது. இது வந்து ஆர்டினரி ஜாம்பியும் பீஸ்டையும் ஈஸியா அழிக்க முடியும் இதை வச்சு அப்படின்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்டர். இப்ப பாப்போம் டிஃபரன்ஸை. ட்ரைனிங் ஜோன்ல இருக்கவனுக்கிட்டையும் மியூட்டன் ஜாம்பி கிட்டையும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போகணும்னா அவங்க ஃபியரை நீங்க கான்கோர் பண்ணி ஆகணும். போன வருஷம் எக்ஸசைஸ்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி கிட்ட கடி வாங்கி செத்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இன்ஸ்ட்ரக்டர். இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட பயப்படுறான். இது ஒரு ரியல் லைஃப். இங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண பார்க்கும். உங்க ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்படியாவது சர்வே ஆகணும் இந்த வேர்ல்டுல அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. ஃபாரஸ்ட் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்றான். ஏன் பயப்படுற? ஜாம்பிஸை பார்த்ததே இல்லை, அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிக்கிறான். ரிமெம்பர் வச்சுக்கோங்க, காம்பேட் ஜோன்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும். மியூட்டன்ட், பீஸ்ட், அவுட்டர் ரீச்சஸ்ல இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ நினைச்சத பார்த்து உத அப்படின்னு சொல்றேன் டெஸ்ட்ரக்டரு. இது வாழ்வா சாவாதான், லக்குன்னு தான் நீங்க பொழைப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனோமே முட்டாள் ஃபாரஸ்ட் பார்த்து போடா இல்ல செத்துருவாங்க போய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அழுவாம நீங்க இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்காக ஆதரவு கொடுக்குறேன். எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னமோ அங்க இருக்கு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அங்க இருந்து என்னமோ வருது. நம்ம ஹீரோ நல்லா ஊந்து பாக்குறான். என்னன்னு காமிக்கல, ரொம்ப ஃபாகா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தா அது ஒரு ஜாம்பி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி. இதுகிட்ட தான் போன வருஷம் பசங்க பயங்கரமா அடி வாங்கினேன். இது நார்மல் ஆவரேஜா தான் இருந்து. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் 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 பாய்.